அண்ணா இந்த தொகுதியோட நிலவரம் என்ன, யாரு வருவான்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப்பு திமுக வரக்கூடாது, ஒண்ணு விஜய் வரணும். அதான் என்னுடைய கணிப்பு. இந்த மக்கள் இந்த 71வது வட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தொகுதியில விஜய் வரணும் அப்படின்னு தான் கணிப்பு. மாமா கோவம் வந்துருச்சு. ஆமா சார். ஆனா சென்னை வந்து டிஎம்கேவோட கோட்டையாச்சு. கோட்டையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வந்து விஜய் தான் வரணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்கள நான் சொன்ன பத்தியா, அது தப்பு. இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே. திமுக கோட்டை. விஜய் வரணுமா திமுக வரணுமா? திமுக கோட்டை. தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்ச போக்குங்க. இதுக்கு முன்னாடி விஜய் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அது அது அவங்க சொல்லுவானுங்க சார். ஆனா விஜய் கோட்டஸ் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, விஜய் சொன்னாங்க. விஜய் கூட திமுக கோட சார். இந்த திரிக நகர் திமுக. நான் பிறந்து வளர்ந்தது 1963. இன்னைக்கும் நான் வந்து போராடியா 1963 பிறந்தேன். இன்னைக்கு திமுக நான் ஓட்டு போட்டது வந்து 1986 25வது ஓட்ட செயலாளர். அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு. இன்னைக்கும் திமுக தான் வரணும். ஓம் நம சிவாய. திமுக வரணும். பொறுமை. சரி, ஓகே. அப்புறம் என்ன சார்? சரி, இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு? இந்த தொகுதியில எல்லாம் செய்யறாங்க சார். எந்த பிரச்சனையில திமுக எல்லாம் செய்யறாங்க. இப்ப வந்தா சார் யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? என்ன பொறுத்திருக்கோம் என் தளபதி மு.க. ஸ்டாலின் அவரு தான் வருவாரு. இல்லனா விஜய் அவர் வந்து திமுக ஏகப்பட்ட இது பண்ணுது, சதிலாம் பண்ணுது. சதி இல்ல சார். எந்த சதி பண்ணாலும் எங்க ஸ்டாலின திணிக்க முடியாது. அதுல ஸ்டாலின் தான் சதியை பண்றாரா விஜய் சொல்றாரு. அவரு சொல்லுவாரு சார். அவரு சொன்னா கூட ஒன்னும் எடுப்படாது சார். சொன்னி இலை சாரு. என் ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், அசைக்க முடியாது. அசைக்க முடியாத நம்பிக்கை. என்ன தெரியும்? என் பேர் பாஷா பாய். 71வது வட்டம் 70 பெரம்பூர் 71 வட்டாரங்களா பாஷா பாய். இத வந்து டிவில போடுங்க சார். ஓகேண்ணா கண்டிப்பா போட்டுலாம். சொல்லுங்க. நான் இந்த தொகுதி கிடையாது, சென்னை பொதுவே சேப்பாக்கம் தொகுதி. சரிங்களா? சேப்பாக்கம் தொகுதியில ஏடிவி கட்சியில பக்கவா இருக்கிறேன். என் அண்ணன் பசங்க 2 பேர் 2 தொகுதி இருக்காங்க. ஒருத்தர் பிஜேபி, ஒருத்தர் விஜய் தொகுதி இருக்காங்க. யாரு பாத்தீங்கன்னா ஒன்லி பிஜேபி மட்டும்தான். பிஜேபி இங்க பிஜேபி பிடிச்சிருவாங்களா? பிஜேபி வர சான்ஸ் கிடையாது. ஏன்னா இவங்க தொகுதின்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம எக்மோர் தொகுதியில வந்து டிஎவி தொகுதியா இருந்தது. எங்க ஜெயலலிதா ஒதுக்கிட்டாங்க அதை. சரிங்களா? அது கூட்டணி இருக்கும்போது தொகுதி மாறிட்டு அப்படியே. ஓகேங்களா? எல்லாரும் பேசிடலாம். நிலவரம் மாறி போயிடுச்சு எல்லாம். பிடிதான் ஓட்டு எல்லாம் எல்லாமே பிரியும். யாரு மனசு சொல்லலாம், இவரு சொல்லலாம். அது கடைசியில வந்தா மட்டும் தான் தெரியும். வந்தா மட்டும் தான் தெரியும். இந்த தொகுதியில யாரு வருவா? இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா முக்காசம் ஸ்டாலின் தான் போட்டு அதிகமா இருக்குது. ஆனா அதை தாண்டி விஜய் கண்டிப்பா இந்த தொகுதியில வருவாரு. ஸ்டாலின் தாண்டி வந்துருவாரு. ஏன்னா அவர் செலவு ஜாஸ்தி. ஏன்னா இவங்க வந்து கோல்டு குத்துட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. கோல்டு டாலர் குத்துட்டு சொல்லிட்டாங்க. அது இது வரைக்கும் யாரும் விஜய் தொகுதியில யாரும் மண்ணில் வந்து அந்த தொகுதி போட்டு யாரும் வச்சிருக்காங்க. அவர் வச்சிருக்காங்க. யாரா மாம்சா ஒய்ஃப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தொகுதியில. ஏன்னா அவனுக்கு ஏடிஎம் தொகுதி மூலமா வச்சிருக்காங்க. விஷயம். ஓகே, இந்த தொகுதியில என்ன பிரச்சனைகள் இருக்கு? அதை எப்படி தீர்த்து? ப்ரோ நிறைய பிரச்சனை இருக்கு ப்ரோ. நீங்க பாக்குறீங்களா, கொசு பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. ஒரு குப்பை இருக்கு பாருங்க.
அந்த வீடியோ எடுக்கிறேன் கூட வந்து சொல்றீங்கன்னா தெளிவா உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க எடுத்துக்கிறோம் அதெல்லாம். நீங்க குப்பை பாருங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கு, ஒரு police பாருங்க, அங்கேயும் ஊத்துறம் போறாங்க, அங்கே எல்லாம் பண்றாங்க. ஆமா, இல்ல பஸ் போறது பாருங்க, காரு மாதிரி இருக்கு இடம். கொசு குழந்தைங்க எப்படி வரும், உள்ள வரும், அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப யார் பாக்கணும் அதெல்லாம்? டிஎம்பி கோடுன்னு சொல்றாங்கல்ல, டிஎம்பி கூட என்ன பண்ணவங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ண அதான் அவங்க சரி பண்ணணும். இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், கண்டிப்பா சரி பண்ணல. மேயர் பிரியா விட போய் பேசியிருக்கோம், ஒரு பிரச்சனை வந்து பேசியிருக்கோம், அம்மா சரி பண்ணல பேசியிருக்கோம், அவங்களும் சரியா இது பண்ணல. அவ்வளவு அம்மாவோட விட்டுட்டு இப்போ சின்னதா ஒரு அம்மாவோட சைட்ல கட்டியிருக்காங்க, சந்தில இதை கட்டியிருக்காங்க. அவ என்ன பண்ணணும்? பசிக்குன்னா ஒரு இதுதான் அம்மாவோட 80 100 நீ கேஸ் கிடையாது, 100 ரூபா சொல்றேன், ஏதாவது முடியுமா சொல்லுங்க? இது அம்மாவோட வந்தா 5 கிலோ சாப்பிட்டு நாங்க போயிடுவோம். விஜய் ஜெயிச்சா இதெல்லாம் பண்ணுவாரு, கண்டிப்பா செய்வாரு. விஜய் ஜெயிச்சா செய்வாரு. ஏன்னு கேக்குறீங்கன்னா அந்த ஆள் பந்த பாத்துட்டு வரல, பந்த எதிர்பார்த்து அரசியல் எதிர்பார்த்து இல்ல, அந்த சொத்தை விட்டு அந்த வந்துறாங்கன்னா கண்டிப்பா செய்வான் அந்த ஆளு. அவங்க கூட இருக்கவங்களே அவர் பாத்துக்கலாம். நான் அந்த சொந்தம் கிடையாது, நான் ஏடிஎம் கட்சிக்காரன் தான். ஏன்னா எங்க அப்பா ஜெயலலிதா பாக்கப்ப அந்த ஆளு பாருக்கேன்னா எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறதுதான் அந்த ஆளு பாக்குறாரு. அப்போ ஆளு கூட கூப்பிடுறேன், விஜய்னு கூப்பிடல, ஆளுன்னு தான் கூப்பிடுறேன், விஜய் நான் கூப்பிடல. சரிங்களா? சரி, ஏடிஎம்கே இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. சப்போர்ட் நான் ஏடிஎம் ஃபேன் தான், சான்ஸே கிடையாது. ஏடிஎம்கே வந்துச்சு அப்படின்னா அவங்க இங்க என்ன பண்ணுவீங்க? யாரு இந்த தொகுதியில என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்? சுற்றுலாத்துல வந்து இருக்க குடிசை பகுதியில மாத்தலாம். இந்த மங்களபுரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இன்னும் அப்படி குடிசைதான் இருக்கு, இன்னும் மாளிகை மாறல, அதெல்லாம் மாத்தலாம். இப்ப தேவையில்ல கல்யாணம் இல்ல, அவ்வளவு கல்யாணம் கட்டுறாங்க. இப்ப டீமுக்கு அவ்வளவு கல்யாணம் வெட்டி இருக்கேன், அவங்களுக்கு கல்யாணம் மாளிகை கட்டி கொடுக்கலாம்ல? சொல்லுங்க, எத்தனை நாளும் இங்க பாத்துட்டீங்களா? பெருமசால கல்யாணம் இருக்கு, அவர்தானே ஏமாத்த வாடுறாங்க. அதை மாத்த சொல்லுங்க, மாத்தணும். சரி, ஓகே. சரிங்களா? அதே மாதிரி பஸ் வசதி நல்லா கேளுங்க, முக்காவாசி பஸ் தான் தமிழ் லேடிஸ் ஓடுது, மீதி ஃபுல்லா டிஎஸ் பஸ் தான். இங்க சென்னைக்கு போறது வரைக்கும் டிஎஸ் பஸ் தான் போயிட்டு இருக்கு. முக்காவாசி பஸ் அது ஓடுது, நார்மல் பஸ் தான் ஓடுது. மத்தவரை எப்படி போவாங்க? சரி, ஓகே. இந்த கோரிக்கை எல்லாம் தீர்த்து வைக்கணும். சரி, ஓகே. சூப்பர்.